இருக்கிறார்கள். அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நிச்சயமாக நிச்சயமாக செய்வோம். காரணம் 4 நாட்கள் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்கட்சி தலைவரும் முதல்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சிரித்துக் கொண்டு இருந்தார். நிர்பந்தப்படுத்தி என்று அவர் யாரோ சொல்லி அதை கேட்டு சொல்கிறார். நீங்கள் அன்று என் பக்கத்திலேயே பார்த்துருக்கீர்கள், பேசிக்கொண்டுதான் இருந்தார். அப்படி இருக்கும்போது ஏன் நிர்பந்தப்பட்டார்? எடுத்துக்கலாமா? உங்கள் மீது எந்த குற்றச்சாட்டு வைக்க முடியல என்ற ஒரே காரணத்தினால்தான் எதிர்கட்சி தலைவர் பார்த்து நீங்க சிரித்து பேசுங்க என்ற கருத்தை வைத்திருக்காங்க. எடுத்துக்கலாமா? மணியில் கனமில்லை, அதனால் நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அப்போ விரைவில் வந்து புது கட்சி உதயமாகும் சார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டன். சார், நாளைக்கு ஆளுநரை சந்திக்க வாய்ப்பு இருக்கா சார்? நாளைக்கு ஆளுநரை சந்தித்து பொறுத்திருந்து பாருங்க. மாண்புமிகு அம்மாவிற்கு திருப்திகரமாக நான் அந்த பணியை நிறைவாக செய்திருக்கிறேன் என்ற மன நிறைவு எனக்கு இருக்கிறது. உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எதை நோக்கி இருக்கிறது? அடுத்த கட்ட நடவடிக்கை எப்போதாவது எதிர்பார்க்கலாம்? இதேதும் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களையும் அதை பிரதிபலிப்பதாக தான் கூட்டம். அதாவது உங்களுடைய பேட்டிக்கு பிறகு தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள் தொடர்ச்சியா இங்க வந்துட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதை முதல்ல சொல்லுங்க. அவங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி எதுவாக இருக்கு? மாண்புமிகு அம்மாவர்கள் மீது எந்த அளவுக்கு தமிழக மக்கள், இளைஞர்கள், மாணவர்கள் பற்றும் பாசம் வைத்திருக்கின்றார்கள் என்பது இதன் மூலம் நிறுவனம் ஆகிறது. பதவியிலிருந்து உங்களை நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க, அது நீங்க எப்படி பாருங்க? இதை எதையும் டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் தரப்பட்ட பொருளாளர் என்ற பதவியினை நான் மாண்புமிகு அம்மாவுடைய மனநிறைவு கொள்கின்ற அளவில் பணியாற்றியிருக்கிறேன். அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கு தமிழகத்தில் யாருக்கும் உரிமை இல்லை. நிர்பந்தத்தின் காரணமாக, திமுக நிர்பந்தத்தின் காரணமாக தான் நீங்க இப்படி பேசியிருக்கலாம். சட்டமன்றத்தில் நீங்க எதிர்க்கட்சிகளை பார்த்து சிரித்தீங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சிரித்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பொறுமையா மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இருக்க மிகப்பெரிய வேறுபாடு சிரிப்பு தான். மிருகங்களால் சிரிக்க முடியும், மனிதர்கள் மட்டுமே தான் சிரிக்க முடியும். பார்த்து சிரித்துக் கொள்வது என்பது மிகப்பெரிய குற்றமாகாது என்பதை உங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் சுமத்த முடியவில்லை என்ற ஒரு காரணத்தினால் எதிர்கட்சி தலைவர் பார்த்து சிரித்தேன் எங்கே எடுத்துக்கலாமா? உங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் வைக்க முடியவில்லை என்ற ஒரே காரணத்தினால்தான் எதிர்கட்சி தலைவர் பார்த்து நீங்க சிரித்து பேசுங்க என்ற கருத்தை வைத்திருக்காங்க. எடுத்துக்கலாமா? மணியில் கனமில்லை, அதனால் நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அப்போ விரைவில் வந்து புது கட்சி உதயமாகும் சார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டன். சார், நாளைக்கு ஆளுநரை சந்திக்க வாய்ப்பு இருக்கா சார்? நாளைக்கு ஆளுநரை சந்தித்து பொறுத்திருந்து பாருங்க.